அதிமுகவின் ஆதரவை தவிர்க்க பெற்றால் முடிவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தவிகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்கிற முறையில் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆட்சி என்பது அமையப்பட்டிருக்கிறது. அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதோ அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுவது என்பதோ மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. அவர் சொல்லியிருக்கிற கிளீன் கவர்னன்ஸ், ஒரு நல்லாட்சி என்பதற்கே விரோதமாக அது அமையும். ஏற்கனவே அதிமுக திமுக அணி ரெண்டுக்கும் எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அத்தகைய அணியினுடைய ஒரு ஆதரவை பெற்று தவிக என்பது ஆட்சியில் தொடர்வது என்பது மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக அமையும். நிச்சயமாக அத்தகைய ஒரு நிலைக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தவிக செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். அதிமுகவின் ஆதரவை தவிக பெற்றால் முடிவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஐயப்பன். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கட்சி நிகழ்ச்சிக்காக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் தவிகவுக்கு ஆதரவளிப்பது மீண்டும் ஒரு தேர்தலை தமிழகம் சந்திக்க கூடாது எனவும், கொல்லைப்புற வழியாக பாஜக மற்றும் ஆளுநர் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியான தவிக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு அளித்துள்ளோம். ஆனால் அதிமுக அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வது என்பது அமைச்சரை தீர்ப்புக்கு எதிரானது என்றும், அப்படி சேர்த்துக் கொண்டால் எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என சண்முகம் தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயப்பன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.